நெல்லையில் சிகிச்சையில் உள்ள மகன் இறந்து விடுவார் என மருத்துவர்கள் கூறியதால் அதிர்ச்சியில் தாய் உயிரிழந்த நிலையில் மகனும் சில மணி நேரங்களில் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி ஒருவர் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சில மணி நேரங்களில் உயிரிழந்து விடுவார் என மருத்துவர்கள் அவரது தாயிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மருத்துவமனை வளாகத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது மகனும் சில மணி நேரங்களில் உயிரிழந்தார். நாகையில் தனியார் கல்லூரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2700 கிலோ ரேஷன் அரிசி, 150 கிலோ பருப்பு, 400 கிலோ கோதுமையை போலீசார் பறிமுதல் செய்தனர். பொருட்களை கல்லூரி விடுதிக்கு பயன்படுத்தியது போலீசார் விசாரணையில் அம்பலமான நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். சம்பவத்தில் தொடர்புடைய ரேஷன் கடை விற்பனையாளர் ராவணன், சரக்கு வாகன ஓட்டுநர் சுந்தர் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் கல்லூரி தாளாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.